ராஜன் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். Celebrate this Diwali with the Indian Princess. Shop your favorite styles and get induction stove free. Visit your nearest store today. திருச்சிற்றம்பலம். என்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, ஐப்பசி மாத பலன்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐப்பசி மாதம் முதல்ல என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க, என்னென்ன கிரகங்கள் என்னென்ன யோகத்தை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது இந்த மாதம் பார்க்கலாம். ஐப்பசி மாசத்துல பாத்துட்டீங்கன்னா, குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கடக வீட்டுல இருந்து உச்சமாகி இருக்க போகிறார். அதே போல சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாத்துட்டீங்கன்னாலும் துலா வீட்டுலதான் இருக்க போகிறார். சுக்கிரன் நீசமாக இருக்கிறார், கன்னியா வீட்டுல நீசமா இருந்தார். இப்ப அந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டீங்கன்னா 16ஆம் தேதி நீச தன்மையை விட்டு தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய உங்களுக்கு துலா ராசியில் ஆட்சி பலம் பெற்று பலமாக அமரப்போகிறார். சுக்கிரன் உச்சமாகிறது, ஆட்சி பலம் பெறது அப்படி எல்லாமே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய யோகம். காசு, பணம், பலம், செல்வாக்கு இதெல்லாம் கொடுக்கக்கூடிய யோகம். யாரு கூட சேர்ந்து இருக்க போறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூரியனோட சேர்ந்து சுக்கிரன் சேர்க்கை. அப்ப இந்த சுக்கிரனும் சூரியனும் சேர்ற யோகம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சுக்கிர ஆதித்ய மகாராஜ யோகம் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து செல்வாக்கு, புகழ், பிறக்கும் பொழுதே சில்வர் ஸ்பூன்ல பிறக்கிறவங்க அல்லது இவங்க பிறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த குடும்பம் நல்ல வளர்ச்சி பாதையை நோக்கி போயிருக்கிறது, பதவி, எங்க போனாலும் என்ன கேட்டாலும் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள், காதல், அதே போல பாத்துட்டீங்கன்னா தந்தைக்கு வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, வம்சத்துக்கே சொத்து சேரக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாமே உண்டு. இந்த சுக்கிரனும் சூரியனும் யாரு ஜாதகத்துல இருக்கோ அவங்க எல்லாமே ரொம்ப அதிர்ஷ்டசாலியா தான் இருப்பாங்க. அந்த கிரக சேர்க்கை ஒவ்வொருத்தருக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு ராசிக்கு சுக்கிரன் யோகம், ஒவ்வொரு ராசிக்கு சுக்கிரன் யோகம் இல்லை. பட் இந்த சேர்க்கை மூலம் யாருக்கு என்ன நடக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்தது பாத்துட்டீங்கன்னா புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் பாத்துட்டீங்கன்னா 7ஆம் தேதி மாறுறார். எங்க விருச்சிக வீட்டுக்கு வரப்போகிறார். அடுத்தது செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 10ஆம் வீட்டுக்கு விருச்சிக வீட்டுக்கு வரார். வரக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த குருவினுடைய பார்வைக்கு வர்றாங்க. செவ்வாயும் புதனும் குருவினுடைய பார்வைக்கு வர்றாங்க. அப்ப குரு செவ்வாயை பார்க்கக்கூடிய காலம் அப்படிங்கிறது குரு செவ்வாய் யோகம், குரு மங்கள யோகம், வீடு, மனை, சொத்துக்கள், வண்டி, வாகன யோகங்கள் இதெல்லாம் கொடுப்பார். கோவில் கட்டுறதுக்கு உண்டான அமைப்பு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் இருக்கக்கூடியவர்களுக்கு, இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு, பேங்கிங் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். அதே போல குரு புதனை பார்க்குது. குரு புதனை பார்த்தால் நம்ம முதலே சொல்லியிருக்கிறோம், முழுக்க இது பெரிய நாலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. என்ன படிப்பு படிக்கிறீங்களோ, என்ன விஷயத்தை நீங்க கொண்டு வர்றீங்களோ அதுல வந்து புகழ் அடையக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு சின்ன கம்பெனில இருந்தாலும் கூட டக்குன்னு உயர் பதவிக்கு வந்து இந்த குருவும் புதன் சேர்க்கை அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுத்துரும். அப்ப இந்த குரு புதனையும் செவ்வாயும் இந்த மாசம் பாக்குது. சனி ஆஸ் யூஷுவல் பாத்தீங்கன்னா இந்த மாசம் ஃபுல்லாவே வக்ரகதியில தான் இருக்கிறார் அவரும். சோ வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டங்கள்ல உங்களுக்கு நல்லா இருக்கும். ஜாதகத்துல சனி வக்ரமா இல்லையான்னு பாத்துக்கோங்க. வக்ரமாக இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு யோகத்தை வாரி வாரி வழங்கக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அப்ப இந்த மாதம் எப்படி இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் அப்படிங்கிற நம்ம முழுமையாக பார்க்கலாம். துலா ராசிக்குண்டான ஐப்பசி மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். துலா ராசி ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா ராசி அதிபதி நீசமாகிறார் 16ஆம் தேதி வரைக்கும் தான். 16ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா உங்க ராசிக்குள்ளே வரப்போகிறார், ஆட்சி பலம் பெற்று வரப்போகிறார். அப்போ 1-8 குடையவராக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று ராசிக்குள்ள வரும்பொழுது விபரீத ராஜயோகமாக மாறும். அதுவும் 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த ராசி கிட்டத்துல நீசமாக இருந்தாலும் கூட சுக்கிரன் இதற்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் இந்த சூரியனும் பலம் பெற்றும். அப்ப லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனும் நீச பங்க ராஜயோகத்தை பெறப்போகுது. லக்னாதிபதி மற்றும் 8ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலம் பெறப்போகிறார். இது வந்து சுக்கிர ஆதித்ய யோகம்னு சொல்லுவோம். பெயர், புகழ், மதிப்பு, வளர்ச்சி, பொருளாதாரம் இதெல்லாம் சிறப்பா இருக்க போகுது. திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் வருமானங்கள் இதெல்லாம் கிடைக்க போகுது. சுக்கிரனாலே நகை, பணம், புதிய புதிய ஆடைகள் இதெல்லாமே சுக்கிரன் தான். இது எல்லாமே துலா ராசிக்கு இந்த மாதம் அமைஞ்சு வரும். அதே போல பாத்துட்டீங்கன்னா சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானாதிபதி ராஜயோகம் பெறும்பொழுது திடீர் பண வரவுகளை, திடீர் லாபங்கள், எதிர்பார்த்ததோட நல்ல லாபங்கள் கிடைப்பது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். 2 மற்றும் 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் பாத்துட்டீங்கன்னா 10ஆம் தேதி வரைக்கும் இங்கதான் இருக்கார். அப்ப 10ஆம் தேதி வரைக்கும் 2ஆம் அதிபதி ராசிக்குள்ள இருக்கும்பொழுது பண வரவு, பொருளாதாரம் இதெல்லாம் சூப்பரா இருக்க போகுது. அதற்கு மேலையும் பாத்துட்டீங்கன்னா 10ஆம் தேதிக்கு மேல 2 குடையோ 2ல இங்க இருக்கிறத விட அடுத்தது இங்க வந்து குரு பார்வை பெறும்போது எதிர்பாராத பண வரவு, ஷேர் மார்க்கெட் யோகம், திடீர் அதிர்ஷ்டங்கள், அதிர்ஷ்டத்தை நம்பி பணம் போட்டிருக்கிறவங்களுக்கு எல்லாமே பெரிய லாபங்கள்,
டெய்லி ட்ரேடிங் பண்றவங்களுக்கு எல்லாமே இந்த மாசம் பாத்துட்டீங்கன்னா சூப்பரா பணம் வரப்போகுது. ஏன்னா 7 குடையவரும் அவரே ஆகிறாரு இல்லையா, செவ்வாயே ஆகிறாரு இல்லையா. அப்ப திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைக்கூடி வர்றது, கண்டிப்பா இந்த மாசம் திருமணம் நடக்கும். நிறைய பேருக்கு நல்ல வரன் அமைஞ்சு வரும். பொருளாதாரத்துல ஒரு உச்சத்தை தொட போறீங்க. பார்ட்னருக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளை விலகி தொழில மீண்டும் புத்துணர்ச்சி பெறி எடுத்து வர போறீங்க. தொழில் ரீதியாக இருந்து வந்த இடைஞ்சல் எல்லாமே விலக போகுது. பணம் சார்ந்த விஷயத்துல இருந்து வந்த பிளாக் எல்லாமே ஐப்பசி மாசம் 16ஆம் தேதிக்கு மேல சிறப்பா இருக்க போகுது. அடுத்தது பாருங்க, உங்களுக்கு சனி யார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா வக்கரகதியில உங்க ஜாதகம் இருக்காரான்னு பாத்துக்கோங்க. வக்கரகதியில இருந்துட்டா வீடு மனை சொத்துக்கள், வரக்கூடிய காசெல்லாம் வீடு மனை சொத்துக்கள் வாங்குறது, இடம் வாங்குறது, நகை வாங்குறது எல்லாமே நடக்க போகுது. அப்படி சனி வக்கரமாக இல்லை அப்படின்னா வரக்கூடிய பணம் எல்லாமே கொஞ்சம் விரைய செலவுகள் ஏற்படும் அப்படிங்கிற அமைப்பு இருந்தாலும் கொஞ்சம் சேஃப்டி பண்ணிக்குவீங்க. அதே போல குரு பகவான், குரு அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு 3, 6 குடையவராகி உச்சமாகிறார் 18ஆம் தேதிக்கு மேல. அப்ப 3, 6 குடையவராகி உச்சமானாலும் கூட யோகத்தை கொடுத்தே தீரணும். வேலை வாய்ப்பை கொடுப்பார். ஒரு ப்ரமோஷன் டிரான்ஸ்பர் கிடைக்கிறது, நல்ல சம்பளம் கிடைக்கிறது, ஒரு வேலை இழந்து மீண்டும் ஒரு நல்ல வேலை கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள், அது நீங்க எதிர்பார்த்த லாபத்தோட கிடைக்கிறதுக்குண்டான அதீத வாய்ப்புகள், இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். கடன் அடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், ஏன்னா பணம் வரப்போகுது. அப்ப கடனுக்கு உண்டான கிரகம் எதுன்னு பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு குரு தானே. அப்ப அவர் உச்சமாகும் பொழுது வரக்கூடிய பணம் பெருங்கடனை அடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுப்பார். ஒரு நிம்மதி கிடைக்கும், மனசுல தைரியம் அதிகமாக போகுது. செய்கின்ற செயல் எல்லாமே வெற்றிகளை கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் குரு பகவான். எதை செய்தாலும் வெற்றி, எதை செய்தாலும் நீங்க நினைச்சதை விட பெரிய பிரம்மாண்டமான யோகத்தை அதை கொடுக்காம போகாது. 3ஆம் இடம் தான் நகை வாங்குறது. 3ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு உச்சமாகும் பொழுது நகை வாங்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். 10ல் குரு இருந்தால் பதவி பறிபோகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப 10ல் குரு வரக்கூடிய காலகட்டங்கள் முழுக்க ஒரு பதவியிலிருந்து இன்னொரு பதவியை கொடுப்போம். அப்ப 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறப்போ அதீத லாபத்தோட, இதை விட நல்ல ஒரு பதவி, நல்ல உயர் பதவி, நல்ல சம்பளத்தோட, நல்ல பண வரவோட கிடைக்க போகுது எதிர்பார்த்த மாதிரி. துளாராசிக்கு மிக யோகமான மாதம் இந்த மாதம். பெரிய மைனஸ் எதுவுமே கிடையாது. சுக்கிரன் மட்டும் உங்களுக்கு 14ஆம் தேதி நீசமா இருக்கிறாரு. அவர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் நீசமாக இருக்கக்கூடிய சூரியனை தொடர்பு ஏற்படுத்தி கொள்ளும் போது விபரீத ராஜயோகமாக 2 கிரகங்களும் உங்களுக்கு செயல்பட போறாங்க. துலாத்தை பொறுத்த வரைக்கும் அருமையான மாதம் இந்த மாதம். உங்களுடைய ஆரோக்கியம், குழந்தைகளுடைய ஆரோக்கியம், அம்மா அப்பாவுடைய ஆரோக்கியம் இதெல்லாம் நல்லா இருக்க போகுது. 9 மற்றும் 12ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் பாத்துட்டீங்கன்னா 2ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார் குரு பார்வையில. அப்போ 9 கூட 2ல் வரும்போது தந்தை மூலமாக பணவரவு கிடைப்பது, தந்தை சொத்துக்கள் கிடைப்பது, அவர்கள் மூலமாக இருந்து வந்த ஏதாவது சிறு இடைஞ்சல்கள் மனக்கவலையில விலக போகுது. அப்ப 12ஆம் அதிபதி 2க்கு வராரு. அப்ப வெளிநாட்டு பணம் கண்டிப்பா வரும். 12ஆம் அதிபதி 2க்கு வந்தா வெளிநாடு சார்ந்து பண வரவு அப்படிங்கிறது உண்டு. அப்ப யாராவது வெளிநாட்டுல இருக்கீங்க அல்லது வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற எல்லாருக்குமே பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த காலகட்டங்கள் ஏற்படும். துலாத்துக்கு அதிகமாக நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படிங்கிறது இந்த மாசம்தான். சோ அதனால பாத்துட்டீங்கன்னா உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய தசாபுத்திகள் நல்லா இருந்துச்சுன்னா நீங்க எதிர்பார்த்ததை விட நன்மைகள் அப்படிங்கிறது அதிகமாக நடக்க போகுது. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவிழை சரணம்.